தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். குண்டர் தடுப்பு சட்டத்தை தேவையின்றி பிரயோகிக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அது சார்ந்த மற்றொரு வழக்கில் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது பல பேர் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் செல்லும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, இது வேறு விதமாக இதை இந்த வழக்கை வேற பிரிவில் இவர் மீது வழக்கு போட்டிருக்கலாமே, ஏன் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறது. ஏனால் இது ஒரு அடிப்படை உரிமையை, மனிதனின் அடிப்படை உரிமையை பறிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதற்காக இது பயன்படுத்தப்படுகிறதா, முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி இங்கு தொடர்ந்து எழுந்து ஒரு விவாத பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் இங்கு தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதிகாரத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது உரிமை மீறல் தானா, உரிமை பறிப்பு தானா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள், வணக்கம் சார். மற்றொருவர் காவல்துறையின் மூத்த உயர் அதிகாரி திரு ராசாராம் அவர்கள், வணக்கம் சார். மற்றொருவர் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து திரு செல்வம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம்மா. செல்வம் சார், தொடர்ந்து நீதிமன்றத்திலிருந்து இது தொடர்பாக கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பாக தமிழகத்தில் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சரியா பின்பற்றப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது மிக கொடூரமாக ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை இந்த அரசு, அதாவது திமுக அரசு, இது எந்த அரசு விதிவிலக்கு இல்ல, ஆனா இதுல திமுக அரசு மிக கொடூரமாக அரசியல் சட்ட மரபுகளை, அரசியல் சட்டத்தினுடைய உரிமைகளை எல்லாம் மீறி அதாவது அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் அதை எதிர்கொள்ளாமல் குண்டர் சட்டத்தை தனக்கு வேண்டாதவர்கள் மீது பாய்ச்சுக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நீ திமுகவை சார்ந்த பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சு, அதுல ஊடகத்துல இருக்கிறவங்க பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா மிக கடுமையா டெய்லி ஒரு திமுக காரங்க மேல குண்டாசு போடலாம். உதாரணத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் குமரன், அந்த ஏதோ ஒரு சாதிக்குன்னு சொல்லி ஒரு தம்பி, இவங்க எல்லாம் பேசுற பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிக ஒருமையில கடுமையா பேசுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சவுக்கு சங்கர், எனக்கும் சவுக்கு சங்கருக்கு நேரடியா எந்த பழக்கமும் கிடையாது, அவருக்கு பரிந்து பேசணுங்கிறதுக்காக பேசல. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய 21, 22வது பிரிவை, அதெல்லாம் அரசியல் சட்ட மரபுகளை மீறி, அரசியல் சட்டத்தையே மீறி இவங்க குண்டர் சட்டத்தை, ஒரு உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு போன வாரம் உயர் நீதிமன்றம் குண்டர் சட்டத்தில் இருந்து அவருக்கு பிணை கொடுக்காங்க. குண்டர் சட்டத்தை ரத்து கூட செய்யல. அது நீங்க எல்லாம் கவனிக்கணும். குண்டர் சட்டத்தில இருந்து அவருக்கு பெயில் கொடுக்காங்க. ஆனா பெயில் கொடுத்து அவரு பெயில் ஆர்டர் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு குண்டர் சட்டம் போடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற ஐயா ராஜாராம் அவர்களாகட்டும், நண்பர் ஜெயக்கண்ணன், சகோதரி நெறியாளர் சகோதரிக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இதுல குண்டர் சட்டத்தை போடுவதற்கு காவல்துறையை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால பேசும்போது, ஒரு ஹியரிங்ல பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு காஸ்ட் போடட்டுமா, குண்டர் சட்டத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் இழப்பீடு போடட்டுமான்னு கேட்காங்க. நாம ஐயா ராஜாராம் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டத்துல என்னன்னு கேட்டா விக்டிம் காம்பன்சேஷன் இல்ல, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு இல்ல. அது ஒண்ணு கோளாறு. ஏன்னு கேட்டா, அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறை அதிகாரி கூட நேர்மையா பணியாற்றலைங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா, ஆளுங்கட்சியா அவங்க ஆண்டாண்டு காலமாக அவர்களே ஆளுங்கட்சியா இருக்க போறது இல்ல. இப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது மேடையில பார்த்தா ஜனநாயகத்தை பேசுவது, மனித உரிமையை பேசுவது எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. ஆனா அவர் சவுக்கு சங்கர் அவர் கருத்துக்களை சொல்லி இருக்கார், அதாவது வாய்மொழியாக பேசியிருக்கிறார். ஒரு குண்டர் சட்டம் போடணும்னு சொன்னா என்னெல்லாம் இருக்குங்கிறது ஐயாவுக்கு தெரியும். அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சணும்,
காய்ச்சறவங்களா இருக்கணும், மணல் கொள்ளையா இருக்கணும், பெண்களை வந்து பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்குறவங்களா இருக்கணும், அல்லது விபச்சாரத்துக்கு தூண்டுறவங்களா இருக்கணும், பெண்களை கடத்தணும், திருட்டு வீடியோ சமீபத்துல கூட வீடியோ பைரசி கூட குண்டாஸ்ல போடலாம்னு சொல்லி இப்ப லேட்டஸ்டா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதெல்லாம் மீறி எதுக்கு எடுத்தாலும் உடனே வந்து ஒரு அவனுக்கு வந்து ஒரு பெட்டி கேஸ் இருக்கும். எங்க நண்பர் ஜெயகண்ணனுக்கு இருக்கோ நமக்கு தெரியாது, எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் 151, 71A அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா போட்டுருவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நாங்க அறிவிப்போம். அதுல ரொம்ப கவனமா கவனிக்கணும். அறப்போர் ஆர்ப்பாட்டம்னு அறிவிப்போம். ஆனா காவல்துறை பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க உடனே அதுல நின்று ஒரு 10 பேர் 20 பேர் கொடியை பிடிச்சு கோஷம் போட்டு போயிருவோம். உடனே போலீஸ் வந்து உடனே வந்து ஒரு வழக்கை போட்டு அவங்க வந்து நிலுவையில் எஃப்ஐஆர் வச்சிருவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்றைய முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவர் மேலேயும் வழக்குகள் பெண்டிங் இருக்கும், ஏதோ ஒரு வகையான வழக்குகள். அதுக்கு பிறகு இவங்க சாமர்த்தியமா அவங்க வந்த பிறகு ஆக்ஷன் டிராப் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆக்ஷன் டிராப் பண்ணிக்கிடுவாங்க, அல்லது அந்த அதிகாரிகள் லாங் பெண்டிங் கேசஸ் எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அதை பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, மனித உரிமை மீறல் தயவு செய்து, அதாவது அந்த ஆளு அவரு சவுக்கு சங்கர் பேசுறது வந்து நீங்க ஒருத்தரோட இதே சொல்றீங்க. இப்ப மத்திய அளவிலையும் இதே மாதிரி அந்த ஊப்பா அங்க பயன்படுத்தப்படுது இல்லையா? இப்ப எல்லா இடங்களிலும் இப்ப அது சட்டம்னு வந்ததுன்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், வந்து தடுக்கணும். குற்றங்களை தடுக்கணும்னா ஒரு முறையை காவல்துறை கையாண்டு தானே ஆகணும். அதற்காகத்தானே இந்த சட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது வந்து கருத்துக்களை, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல கூட அவங்க கூட கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்களும் மீறி போட முடியாது, இவர் மேலயும் போட முடியாதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த அது வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் தான் ஆகுது. சகோதரி ஒண்ணே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு. ஒரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை, கடைசி உச்சபட்ச அதிகாரம் பெற்ற உயர் நீதிமன்றத்துல ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருக்கு பிணை கொடுக்காரு. பிணை கொடுத்து அவர் பிணையில வெளியே வர்றதுக்கு கூட அவகாசம் கொடுக்காம உடனே குற்றச்சட்டம் போட்டீங்கன்னா உங்கள் மீது, உங்கள் அரசின் மீது, அரசுடைய காவல்துறை நடவடிக்கை மீது, சட்டங்களை மதிக்கிற உங்களுடைய மாண்பு மீது மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஒரே ஒரு விஷயமா, ஆட்சிகள் வந்து 5 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கோ மக்கள் விரும்புகிற காலமெல்லாம் ஆட்சி மாற்றம் வரும். இந்த ஆட்சி எந்த ஆட்சியுமே நிலையானது கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க நம்முடைய சுதந்திரம் பெற்ற பிறகு ஆகட்டும், அதற்கு முன்னால் உள்ள காலங்கள் ஆகட்டும், ஸ்கை இஸ் மை லிமிட் என்று சொன்னக்கூடிய, வானமே என்னுடைய எல்லை, லா இஸ் இன் மை ஹேண்ட், கவர்மெண்ட் இஸ் இன் மை பாக்கெட் என்று சொல்லுவார்கள். சட்டம் என் கையில், அதிகாரம் என் பையில் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவங்க காணாம போயிட்டாங்க. அதனால நான் தயவு செய்து என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க ஒரு நடுநிலையா நடங்க. இதுவரைக்கும் இருந்த அரசுகள் செய்ய தவறியது நாங்க செஞ்சிருக்கோம். இதுவரை இருந்த அரசுகள் செய்ய தவறிய அல்லது இந்த அரசுகள் செய்த தவறுகளை நாங்க செய்யாம இருக்கோம்னு சொல்லி நடக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, ராஜாராம் சார், எப்போ வந்து இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்னாலும் காவல்துறை மீது தான் வந்து தொடர்ந்து அந்த அப்படிங்கிறது கை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கு. உண்மையிலே இது காவல்துறையினரால் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதா, அந்த டெஃபினிஷனை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள அந்த பர்சனை வந்து ஃபிட் பண்ணி போடுறாங்களா, இல்லை அவர்களுக்கு வேற ஏதாவது சிக்கல் இருக்கா, நடைமுறையில் இதை புரிந்து கொள்வதிலையும் சிக்கல் இருக்கா, அடிப்படையில் என்ன நடக்குது, எதனால் இந்த மிஸ்டேக் தொடர்ந்து நடக்குது? அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, அதை மாதிரி சில வழக்குகள் இருக்கலாம். அதுக்காக இந்த குண்டர் சட்டத்தில் போடப்பட்டவங்க எல்லாருமே நல்லவங்க, புனிதமானவங்க அப்படி சொல்ல முடியாது. 1982 எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருந்தபோது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த சட்டத்துக்கு பேரே குண்டர்கள் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஆக்ட் 14 ஆஃப் 1982 அப்படிம்பாங்க. இத்தனை ஆண்டுகளில் அது முதல் வழக்கே வந்து நான் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், நான் தான் அதில் கம்ப்ளைண்ட். ஒரு கிரிமினல் ஒருத்தர் பிடிக்க போய் என்ன அசால்ட் பண்ணிடுறாரு, அதை தான் அந்த கேஸை போட்டோம். அந்த கேஸை அப்படி வந்து அவ்வளோ லேஸில் போட முடியாது. நான் சொல்கிறது, அதாவது இப்போ சார் சொன்னது வந்து நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதோட அடிப்படை விஷயங்களை பற்றி சொல்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, அதாவது கமிஷனரேட் இருக்கக்கூடிய சென்னை மாதிரி நகரங்களில் அந்த கமிஷனருக்கு அதிகாரம், மற்ற மாவட்டங்களில் மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம், எஸ்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார், கலெக்டர் ஆர்டர் போடுவார், டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க.
இதை வந்து இனிஷியேட் பண்ணுறது அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் இனிஷியேட் பண்ணி அதை வந்து எஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணி டிசி ரெக்கமெண்ட் பண்ணி கமிஷனருக்கு போகும். கமிஷனர் தான் அந்த ஆர்டரில் கையெழுத்து போட்டு அதை சப்மிட் பண்ணாங்க. அந்த ஆர்டரில் மெயினான விஷயம் என்ன, பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கணும், பொது அமைதியை சீர்குலைக்கணும், மக்களிடம் பொதுமக்களிடம் பீதியை கிளப்ப வேண்டும். இந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்கள போட முடியும். அந்த மாதிரி அங்கே நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் ஒழிய அது போட முடியாது. அவங்களுக்கு கன்விக்ஷன் ஆகிருக்குங்கிற அவசியம் இல்லை, இது மாதிரி வழக்குகள் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் அது ஆரம்ப காலத்தில் இருந்தது. இது வந்து யார் பேரெல்லாம் போட்டாங்க அப்படின்னா, பூட்லெக்கெட்ஸ், ட்ரக் அஃபண்டர்ஸ், ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ், கூண்டாஸ், இம்மாரல் டிராஃபிக் ஆஃப் உமன், அப்புறம் ஸ்லம் கிராபர்ஸு, அப்புறம் சீடி தயாரிப்பர், இவங்களுக்கு பேரில் போட்டாங்க. அதுக்கு பேர் BDF GIS நம்பர் தான் கொடுப்பாங்க. இந்த ஆர்டர் கொடுத்த உடனே அந்த ஆர்டரோட நகலை வந்து ஒரிஜினலை கொண்டு போய் அவருக்கு ஜெயிலில் இருந்தாருன்னா ஜெயிலில் கொண்டு ஜெயிலர் மூலமாக சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கையில் கொடுத்து கை வாங்குவாங்க. அவங்க வந்து ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் கொடுக்கலாம், யாரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அறிவுரை கழகம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே. அதில் ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி, ஒரு IAS ஆஃபீஸர், இன்னொருத்தர் 3 பேர் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் அந்த டெட்டன்யூ யார் வந்து உள்ள குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாரோ அவரை கூட்டு வருவாங்க. யாருக்காக இனிஷியேட் பண்ண இன்ஸ்பெக்டரும் அங்கே வருவார். அந்த அடைக்கப்பட்டவரோட உறவினரோ ஒரு அட்வொகேட்டோ அவங்களும் கூட வரலாம். அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. கேட்டு அவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. அந்த போர்டில் அவங்களுக்கு டிடென்ஷன் கரெக்டுன்னு சொல்லலாம், ரிலீஸ் பண்ணலாம். இதுக்குள்ள இங்கே ஏற்கனவே கொடுத்த ரெப்ரசன்டேஷனில் கூட கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம். இதுவும் நடக்கலை அப்படின்னா ஹைகோர்ட்டில் ரிட்டு போடலாம், ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். அந்த ரிட்டு போட்டு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் 98% வெளியே வந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே போட்டதுக்கு ஒருத்தர் குண்டாஸில் போடணும்னா நிறைய பணம் செலவழிச்சு நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தான் போட முடியும். அதுதான் வந்து நடுவில் சொல்லப்பட்டு நிறைய கேசஸ் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர்லேயே நிறைய பிரிவிலேயே வழக்கு போட்டாங்கன்ற ஒரு செய்தி கூட வந்தது. அதாவது குண்டாஸில் குறைஞ்சி போச்சு இவங்க வழக்கு பதிவு பண்ணுறது. ஏன்னா நடைமுறையில் இந்த டாக்குமெண்டேஷன் நிறைய டைம் வேஸ்ட்டு, நிறைய சிக்கல் இருக்குது. அதனால இதில் அதிகமாக அப்படி செலவழிச்சு போட்டும் 98% வெளியே விட்டாங்க. ஹைகோர்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக இப்போ இதில் வந்து இந்த நடைமுறைப்படுத்துறதுல ஏதோ தவறு இருக்குது. அந்த சட்ட சிக்கல் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருந்தால் தான் போட முடியும் அப்படிங்கிறதுல. அதாவது ஹீனஸ் டைப் ஆஃப் அஃபெண்டர்ஸ் அவங்கள போடுறது தப்பே கிடையாது. யார் கொலையாளிகள், பெண்களை கற்பழிக்கக்கூடியவங்க, மாதிரி பூட்லெக்கர்ஸ், சாராயம் வைக்கக்கூடியவங்க, ட்ரக் அஃபெண்டர்ஸ், இவங்களெல்லாம் வந்து போடுறது தப்பே கிடையாது அவங்க பேரில் வழக்கு இருக்கும் பட்சத்தில். ஆனால் இதை வந்து தவறான முறையில் இப்போ அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் சார் சொன்னார். அது மாதிரி இருந்தால் தடுக்கப்பட வேண்டியதுதான். இப்போ ஹைகோர்ட்டில் தலையிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட்டை கூட்டு கேட்டிருக்காங்க. அவர் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லா வழக்குலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க கன்விக்ஷன் ஆகியிருந்தால் கவர்மெண்ட் பரவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிபிக்கு நான் லெட்டர் எழுதியிருக்கேன். அது மாதிரி தவறான இது மாதிரி அதிக அளவில் குண்டாஸில் டீடைன் பண்ணி தவறான ஆட்கள் தவிர மற்றவங்களை டீடைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். உடனே குறைஞ்சி போச்சுன்னு சொல்றாரு சார். அதனால குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு அதுவே புரியல. அதாவது அவருக்கு நாங்கள் டிஜிபிக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், அதனால வந்து இப்போ வந்து கைது எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னவர். அப்ப இவ்வளவு நாளா டிஜிபி சைட்ல, அப்ப காவல்துறை சைட்ல தப்பாவே போட்டுக்கிட்டு இருக்காங்களா? வழக்கு ஃபுல்லாவே சும்மாவே அப்ப கோர்ட் சொல்ற மாதிரி அது ஜஸ்ட் லைக் தட் அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை அவங்க இஷ்டத்துக்காக பிரயோகப்படுத்திக்கிட்டு, அதாவது அவளை லேஸ்ல பயன்படுத்திட முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒருத்தர் மேல இத்தனை வழக்கு இருக்கு, இவரை டீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொபோசல் கொடுக்கையிலேயே அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் போய் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் ஓகே ஆனாதான் அதை ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாயிருக்கு. உங்கள்கிட்ட சொன்னோம் இல்லையா, டாக்குமெண்டேஷன் நிறைய வேலை இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டீமே ஒர்க் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்து எங்கே போகணும்னா ஹோம் செக்ரட்டரி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி, சீஃப் செக்ரட்டரி ரெக்கமெண்ட் பண்ணி, சிஎம் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு போய் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணணும். வித்தின் ஏ வீக் ஒருத்தரை குண்டாஸில் போடணும்னா அதுக்கு ஜிஓ இஷ்யூ பண்ணணும். அது வித்தின் ஏ வீக். அந்த டயத்துக்குள்ளே இல்லைன்னா அதை வச்சு ஒரு காரணமாக காட்டி அவங்களுக்கு வெளியிடலாம். அதனால் ஹீனஸ் டைப் ஆஃப் அஃபென்ஸ் பண்ணுறவங்க அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அவங்கள டீடைன் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் முறைப்படி இருக்கணும். அதில் சொல்லப்பட்ட அந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, பொதுமக்களுக்கு பீதியை கிளப்பணும், அந்த மாதிரி எல்லா விவரங்களும் அதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பண்ண முடியும். அதை வந்து கொஞ்சம் காவல்துறையில் அங்கே அட்வொகேட் இருப்பாங்க, நிச்சயமாக அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி இதில் போட முடியும், இது போட முடியாது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக செய்யணும். போடுறது தப்புன்னு நான் சொல்லலை. அதாவது பழிவாங்கும் காரணத்துக்காக, அரசியல் பழிவாங்கும் காரணத்துக்காக போகக்கூடாது, தவறு செய்தவங்க கூட விடக்கூடாது. இதுதான் என்னோட கருத்து. வந்து இப்போ ஜெயகண்ணன் சார், இதாவது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது என்னத்தினால இது தொடர்ச்சியாக இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு பிணை கிடைக்குது அப்படின்னா அவர் வர்றதுக்குள்ளே இன்னொரு குண்டாஸ்,
அந்த மாதிரி தொடர்ச்சியா இப்ப சம்பவங்கள் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே வரோம். அது மட்டும் இல்லாம வந்து கிரைம் NCRB பிரகாரமே தமிழகம் தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை அதிக அளவுக்கு பிரயோகித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம் நமக்கு சொல்றது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பதிவாகிற வழக்குகள்ல, இந்த வழக்குகள்ல குண்டர் தடுப்பு சட்ட கீழே வர வழக்குல 52% வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த குண்டர் தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் தரவு. என்ன இது அரசியல் காரணங்களுக்காக இதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? மக்களுக்கு நிஜமாவே இது தொடர்ச்சியாக சந்தேகமாக தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் கருத்துரிமைன்னு நீங்க பேசுறீங்க, அது ரொம்ப முக்கியம்லாம் சொல்லப்படுகின்ற ஒரு திராவிட இயக்கங்கள் ஆளக்கூடிய மண்ணில் அந்த கருத்துரிமையை பறிக்கிற மாதிரி ஏன் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் தவறாக பிரயோகிக்கப்படுகிறது? முதல்ல இந்த நம்ம விவாதத்திற்கு அண்ணன் அவர் செல்வ அண்ணன்லாம் வந்து வழக்கறிஞராக பேசுறதா தான் நினைக்கிறேன். அரசியலை தாண்டி பேசக்கூடிய நிகழ்வாக நான் நினைக்கிறேன். அண்ணன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகின்ற செயல்பாடுகளாக ஒன்று சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போடுகிற ஒரு கட்சியிலிருந்து பேசுறாரு. அதனால இதை வந்து அரசியல் தாண்டி பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க அரசியலுக்குள்ள வரீங்க சொல்றேன். அதனால வந்து நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒன்று அவர் வழக்கறிஞரா பேசணும், இல்ல கட்சிக்காரரா பேசணும். ரெண்டையும் கலந்து பேசக்கூடாது. ஒண்ணு, அண்ணன் காவல்துறை அதிகாரியா இருந்தவர், நாங்க அண்ணன்கிட்ட நிறைய வழக்குகள் நாங்களே போய் அண்ணன் முன்னாடி விசாரணைக்கெல்லாம் போயிருக்கோம். அவருடைய அந்த விரிவான அந்த விளக்கங்கள் தடுப்பு காவல் ஆணை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக சொன்னார். இன்னொரு செய்தி நீங்கள் குறிப்பிட்டீங்க, இது வந்து தேசிய அளவில் இருக்கிற குற்ற ஆவணங்களின் படி சொல்கிறீங்க அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் கொள்ளப்படுகிற சிறப்பு சட்டங்களில் வரும். அதாவது தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொன்னார், நம்ம சென்னை மாநகரத்தை மட்டும்தான் கமிஷனர் போட முடியும். மற்ற மாவட்டங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க. அப்படி தான் அதனுடைய நிலைப்பாடு. இன்னொரு செய்தி, எடுத்த எடுப்புலேயே யார் மேலே தடுப்பு காவல் ஆணையை பிறப்பித்தர முடியாது. அதாவது ஒரு வழக்கை நீங்கள் போடுற போது அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் மேலே குற்ற வழக்குகளுக்கான நிலுவை வழக்குகள் இருக்கணும். முன்னாடி அதான் சொல்றாரு, சின்ன சின்ன கேஸ் கூட போட்டுறலாம்ங்கறாங்க. 3 வழக்கு என்ன கேஸ்ன்றதே இப்ப இல்ல. ஒரு சின்னதா அவர் ஒரு கூட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஓரமா நின்னு ஒரு கேஸ் இருந்தா கூட அவர் அடுத்த தடவை போட்டுறாங்க. 2013ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மாற்றம் செய்து ஒரு கொடூர குற்றவாளியா இருந்தாலும் ஒரே வழக்கு இருந்தா கூட போடலாம், அப்படி கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கேளுங்க, அந்த இடத்துல என்னன்னா போக்சோ மாதிரியான பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை ஈடுபடக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டம் போடணும். இதெல்லாம் வந்து நல்ல மாற்றமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னொரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கும் பொழுது ஒருவர் மீது அவர் பிறப்பிக்கப்பட்ட உடனே அவருக்கான மறுபரிசீலனை செய்யக்கூடிய கருத்துரிமை அங்கே கொடுக்குறாங்க. எடுப்பில் போட்டுட்டு அந்த வழக்கை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை, நீங்கள் சொல்கிறீங்களா, அண்ணன் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லவா, ஒரு தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த புத்தகங்களை ரெடி பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். அதெல்லாம் வந்து அன்அஃபிஷியலாக சொல்கிறேன். அந்த வழக்கை அவங்க வந்து அந்த 3 புத்தகங்களை தயார் செய்து அரசுக்கும் கமிஷனருக்கு அவருக்கு பண்றவருக்கு வந்து இது நீதிமன்றத்துல செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு தெரியும். இல்ல ஒரு ஒண்ணு தெரிஞ்சுதான் 50,000 ரூபாய் செலவும் பண்ணி இந்த மாதிரி போடப்படுதான்றதுதான் கேள்வி. காவல்துறையில் அவங்க அதை தயார் பண்ணும் பொழுது வழக்கறிஞராக நாங்க வந்து அந்த வழக்குகள்ல அவங்க என்ன வகையில அதை விடுபட்டிருக்கு, என்ன தவறு செஞ்சு, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லி தான் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்கொணர்வு நீதிப்பாறைகள் நாங்கள் கேட்போம். நீதிமன்றத்தில் நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டதாலே ஒருத்தர் குற்றவாளி கிடையாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் விரைவாக பிணையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இன்னொன்று தெரியுங்களா, நீங்கள் அதுவே வந்து உங்களுக்கு கஞ்சா போன்ற அந்த மாதிரியான அந்த போதைப் பொருள் தடுப்பு ஒரு 6 மாதம் நீங்கள் பெயிலே வர முடியாது. 180 நாட்கள் நீங்கள் தடுப்பு காவல் ஆணையில் கூட வந்துடலாம். ஆனால் கஞ்சா போன்ற வழக்குகளில் சார்ஜிட் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யும் வரை நீதிமன்றம் இப்ப சமீபத்துல ஒரு வழக்குல அதுதான் சொன்னாங்க, எந்த கேஸுக்கு கரெக்டா என்னவோ அதை நீங்க போட்டு அதுல நீங்க தண்டனை வாங்கி தரலாமே, அதை விட்டுட்டு ஏன் எல்லாத்துக்கும் இந்த குண்டாசை அரசியல் ரீதியாக பேசுறேன்னு நினைச்சிருவேன்னா, அமைச்சராக இருந்தார், அமைச்சராக அத்துமீறினார், அமைச்சராக பலவிதமான வந்து அரசுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு பிடிக்காத செயல்களை செஞ்சாருன்னு சொல்லிட்டு போட்டா கூட இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குல அவர் அமைச்சராக இல்லை, எம்எல்ஏயாக தொடர்கிறார். இன்னொன்னு, அவர் மேல அமலாக்கத்துறை தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையான அமலாக்கத்துறை மீது கண்டனம் தெரிவிச்சிருக்குதே. இன்னைக்கு சொல்லிட்டாங்க இனிமே சாட்சி விசாரணை தொடங்கலாம் அப்படின்றது. அதாவது என்னன்னா, அரசியல் ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்களையோ அரசியல் ரீதியான அழுத்தங்களையோ வழக்குகள் சார்ந்து மாநில அரசோ மத்திய அரசோ யாரு போடுறதோ இந்த இடத்துல வந்து நம்ம அரசியல் ரீதியாக சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாதுன்னு சொல்ல வரேன்.
அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை நீதிமன்றம் கண்காணிக்கும் இடத்துல இருக்கு. இல்ல அப்ப அரசியல் ரீதியா சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாதுன்னு தெரியும். நம்ம போடுறது வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க கோர்ட்ல நிக்காதுன்னு தெரியும், அவங்க வெளியில வந்துருவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் இது செய்யப்படுது துணிந்து. ஏன், எதுக்காக செய்யப்படுதுன்றதுதான் கேள்வி. இன்னொன்னு, நம்மளுடைய சட்டத்தின் அடிப்படை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மகாத்மா காந்தி சொன்னது போல எத்தனை பேர் நீ குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து நீங்க தப்பிச்சு இல்ல அவர்களை அமைதி இப்போ ஒரு அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து இவர் போனார்னா கொஞ்ச நாளைக்கு மாறி மாறி குண்டாஸ் போட்டா அவங்க பேச மாட்டாங்க, அவங்க அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப மாட்டாங்க. அவர்களை அடக்கும் ஆயுதமாக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ஆளும் வந்து அரசாங்கம் பயன்படுத்தும். குண்டர் தடுப்பு சட்டத்தை அப்படி நீங்க அரசு நினைத்த மாத்திரத்தில் ஒரு நபர் மீது பிடிக்காதவர்கள் மீதோ அரசியல் காரணங்களுக்காகவோ பிரயோகிக்கவே முடியாதுங்கிறேன். ஒண்ணு கேளுங்க, அதாவது 98% வெளியில வந்துடுறாங்க. அதற்கான காரணத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு வழக்குகள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வழக்குகள்லயே எத்தனை வழக்குகளை நீங்க வந்து அரசு துறை சார்பா வந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும்? வழக்குகளோட நிலுவை வழக்குகளே பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து அதற்கான சாட்சி இது ரொம்ப குறிப்பிட்ட குறைந்த சதவீதத்தில் தான் உங்களுக்கு தண்டனையை வளையிறாங்க. அப்படி இருக்கும்போது தடுப்பு காவல் ஆணை பிறப்பிக்கப்பட்டதுனாலேயே அந்த வழக்குகளை ஓராண்டு காலம் வச்சிட முடியாது. ஓராண்டு காலம் வைக்க வேண்டும் என்பது சட்டத்தின் விதி, அவ்வளவுதான். அதற்கு வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்கின்ற சட்டத்தின் நடைமுறைகளை அவர்கள் வந்து பின்பற்றுவதும். இன்னொரு செய்தி என்னங்களா, குற்றத் தடுப்பு சட்டம் போட்டாச்சு, அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு 7-8 மாதங்கள் வந்து இப்ப அதற்கான இழப்பீடு அப்படின்னு ஏற்கனவே இழப்பீடு கூட கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேசஸும் இருக்கு, நடுவுலயே நடந்திருக்கு. இது என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததா? எதிர்கட்சியா நீங்க வந்து தொடர்ந்து சொன்னாங்களா, இதை வந்து நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க, பேசுறவங்க வாயடைக்க பயன்படுத்துறீங்க, ஒருத்தர் பாட்டு பாடினா கேஸை போட்டுருவீங்களா, அவரை குண்டால போட்டுருவீங்களா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டது. அப்ப நாங்க என்ன எதிர்பார்ப்போம், இந்த சைடு நீங்க உட்காந்தீங்கன்னா சரியா இருப்பீங்கன்னு எதிர்பார்ப்போம் சார். நடக்கலையே. இந்த இடத்துல நீங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பார்க்கும்போது காவல்துறையினரை இப்படித்தான் வந்து நீங்க திமுக அதிமுகன்னு பிரிச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி, காவல்துறை சார்ந்தவர்கள் அண்ணனுக்கு தெளிவாக தெரியும், அதிகாரிகள் ரொம்ப குறிப்பிட்ட கொஞ்சம் சதவீத பேர் தான் அரசியல் ரீதியாக செயல்படுவார்கள். இன்னொன்னு சொல்லுங்க தெரியுமா, தமிழ்நாட்டு அவங்க அரசியல் ரீதியா செயல்படல, ஒரு அழுத்தம் அவங்க மேல வருது, வேற வழி இல்லாம அப்படி எல்லாம் சொல்லிட்டு மேல இடத்துல சொல்லிட்டாங்கறதுனால காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்பட்டவங்க. அண்ணாலாம் கேளுங்க, எத்தனையோ வழக்குகள் நாங்க அவர் நீண்ட காலமா பெரவலூர்ல அண்ணா வந்து உதவி ஆணையாளர் இருக்கும்போது எத்தனையோ நிறைய வழக்குகளை நேர்மையா கையாண்டதை நாங்க பாத்துருக்கோம். அண்ணனுக்காக முகஸ்துதிக்காக நான் சொல்ல, எத்தனையோ அதிகாரிகளோடு நாங்கள் வழக்கறிஞர் என்ற முறையில் மோதல் போக்கை கூட கடைபிடிச்சிருக்கோம். அண்ணங்கிட்ட கூட சில நேரங்களில் நாங்க சண்டை போட்டிருக்கோம் எங்களுடைய அந்த வழக்காடிகளுக்காக. அப்ப அது தனி. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு தடுப்பு காவல் ஆணையை நீங்க செயல்படுத்தும் பொழுது இல்ல இத வந்து இப்ப இத பொறுத்த வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் செஞ்சிட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, ஆர்டரே சொல்லிட்டாரு. முதல்ல யாரு என்ன ஏது அவங்கள தாண்டி தான் இது வந்தாகணும். இது வந்து நான் லோவர் லெவல்ல இருக்கிற ஒரு ரேங்க் ஆபீசர்லாம் கண்டிப்பா இதை செஞ்சிட முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கும்போது அவர்களை நீங்க அரசியல்வாதியா பாப்பீங்களா இல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா பாப்பீங்க? இப்போ வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மேலே கூட சில அண்ணன் சொல்கிற மாதிரி அரசியல் ரீதியான வழக்குகள் போடப்படுகின்றன. நாங்கள் ஆர்ப்பாட்டமோ போராட்டத்துக்கு, ஆனால் எங்கள் மேலே எஃப்ஐஆர்லாம் இருக்குது. ஆர்ப்பாட்டமோ போராட்டங்களோ நாங்கள் செய்யும் போது உண்ணாவிரதங்களோ இருக்கும்போது எங்கள் மேலே வந்து அங்கே போடக்கூடிய வழக்குகளில் அதுக்கப்புறம் சட்டப்படி சந்திப்போம். நாங்கள் வழக்கறிஞர்கள் என்ற முறையில் எங்களுடைய போராட்டம் அவசியமாகிறது ஒன்று. இன்னொன்று, நான் கேட்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த வழக்குகளை கையாளும் போது அதாவது காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து எடுத்த உடனே அந்த வழக்கை போட்ட முடியாது. லீகல் ஒப்பீனியன் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கேட்டுட்டு அதன் பிறகு அந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அரசு வழக்கறிஞரிடம் ஒப்பீனியன் கருத்துரை கேட்பாங்க. கேளுங்க, அதுதான் செய்தி. இல்ல சார், அப்போ ஒரு பிணை கிடைக்கும் போது அந்த வெளியில பிணை கிடைக்கிற நேரத்துல டப்புன்னு இன்னொன்னு வருதுன்னா ஆல்ரெடி அது பிளான் பண்ணி எல்லாம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரியா புரியல. அண்ணன் சொன்னதனால சவுக்கு சங்கருடைய வழக்கை நீங்க ஒரு மாதிரி வழக்கா கூட எடுத்துங்க. சவுக்கு சங்கருடைய செயல்பாடுகள் அரசு ரீதியாக நீங்க பொதுமக்களுக்கோ மற்றும் அண்ணன் ஒரு கேள்வி சொன்னார். இது ஆக்சுவலா இவங்க சொல்றது, நீதிமன்றங்கள் சொல்றது வந்து அவர் சார்ந்த வழக்கு மட்டுமே அல்ல, அவர் சார்ந்த வழக்கு மட்டுமே இல்ல. இப்ப சொல்லி இருக்கிறது கூட ஆகஸ்ட் 17ஆம் தேதி சொல்லி இருக்கிறது கூட வேற ஒரு வழக்கு. நான் சொல்றேன், அந்த சவுக்கு சங்கருடைய வழக்குல என்ன செஞ்சாருங்கிறது பொதுமக்களுக்கு தெரியாது. அண்ணன் சொன்னார்ல, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது என்னன்னா, அவதூறுகளா நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகளை கருத்துரிமைங்கிறெல்லாம் பேசிட முடியாது.
கோர்ட் இப்ப அதானே சொல்லி அதாங்க சொல்ல அவருக்கு எதுக்கு பிணை கொடுத்தாங்க? கருத்துரிமை ரொம்ப கிளியரா உடைச்சிட்டாங்களே நீதிமன்றம். அதை வந்து நீங்க செய்தது தவறுன்றது அப்பட்டமா தெரிஞ்சது. கருத்துரிமைகளுக்கு ஓரளவிற்கு தான் விளக்குகள் கொடுக்க முடியும். எல்லா இடங்களையும் நீங்க கருத்துரிமைகள்ங்கிற பேசுறதுனால அரசு மீது அவதூற விளக்க முடியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்றேன். செல்வம் சார் உங்க வாய்ஸ் சரியா வரல. சரி, அதாவது இப்போ வருதா பாருங்க. அதாவது நம்ம ஜெயக்கண்ணன் ரொம்ப சாமர்த்தியமா பேசுற மாதிரி சொன்னாங்க. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டா, குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். சவுக்கு சங்கர் எத்தனை இடத்துல பெட்ரோல் குண்டு வீசினார், எத்தனை இடத்துல விபச்சாரம் பண்ணாரு, எவ்வளவு அவர் மேல எத்தனை புட்டப் கேஸ் போட்டு எவ்வளவு அவமானமா இல்லையா சார்? இதெல்லாம் நியாயப்படுத்தி நீங்க ஒரு வழக்கறிஞர். நான் இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் ராஜாராம் அவர்கள் மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்கள் வந்து அவங்க ஏசி, அவங்க டிசிட் இருந்தோ நாளை காலை இப்படி போடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டா அண்ணன் என்ன செய்வாரு? டிசி வேண்டாம், ஜேசி சொன்னா என்ன செய்வாரு? ஜேசி வேண்டாம், ஒண்ணு செய்ய முடியாது. இதுல அவங்க கேட்டுதான் ஆகணும் உயர் அதிகாரிகள் சொல்லும் பொழுது. இதுதான் கேளுங்க. இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இந்த மாதிரி விவாதங்கள்ல வந்து நான் பங்கெடுக்கிற நண்பர் ஜெயக்கண்ணன் மாதிரி ஆட்கள் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பேசாம சட்ட ரீதியா பேசுறா இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க, நம்ம தனி அவரை வந்து நம்ம பர்சனலா எதுவும் பேச வேண்டாம். முதல் செய்தியை நான் சொல்லிட்டேன். இது வந்து அரசியல் ரீதியாக அல்ல, இது நம்ம சட்ட ரீதியாக பேசுறோம். அண்ணன் ஒரு வழக்கறிஞர், அண்ணன் ஒரு காவல்துறை அதிகாரி, நான் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் தான் நீங்க பாக்கணும். கேளுங்க, ஒரு உரிமையோட சொல்றேன், உரிமையா என்னுடைய தம்பிங்கிறதுனால சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 19 இருக்கு பாருங்க. அதாவது நாம ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ரைட் டு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. அதை வந்து அதையே நீங்க குண்டர் சட்டமாக ஒரு முறை குண்டர் சட்டம் போட்டீங்க, அதே தப்பு. ஒரு குண்டர் சட்டத்துல அவருக்கு விடுப்பு கிடைச்ச பிறகு சரிங்க சார். இல்ல நீங்க திரும்ப ஒரு வழக்கைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ஒரு வழக்குல மட்டும்தான் ஒரு வழக்குல மட்டும்தான் இதுல தவறு நடந்திருக்கா? என்னோட கேள்வி அதான், இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் தவறு நடந்திருக்கா? ஏமா குண்டர் சட்டம் முழுக்க தவறுங்கிறது என் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10 கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்கள வெளி நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறை அதிகாரிகளும் அதுல இருக்கிற அரசியல் அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை அதிகாரிகள், ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் மாவட்ட கலெக்டர் வந்து எஸ்பி வந்து சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் வந்து அவங்க அந்த டிவிஷன் சப்டிவிஷனுடைய ஆபீசர் இருக்காங்க பாருங்க, டிஎஸ்பி கூப்பிட்டு நீங்க அந்த அக்யூஸ்டுக்கு என்ன செய்வீங்களா தெரியாது, ஒரு 4 புட்டப் கேஸ் போட்டாவது குண்டாஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த சப்டிவிஷன் ஆபீசர் அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் சொல்லி உடனே ஃபைல் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, யாராவது இருந்துட்டு போட்டோம், அது அவரு இவரு எல்லாம் வேண்டாம். தயவு செய்து, அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூத்தாகும் சொல்றாங்க. நாம எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ளேயோ நெருப்புக்குள்ளேயோ போக போறோம். நாம இருக்கிற வரைக்கும் ஆகுவாது அதுல கொஞ்சம் தர்மஜாயங்களை இல்ல. இப்ப அதுல என்ன வரையறை? இப்ப ஜெயக்கண்ணன் அவர்கள் கேட்ட மாதிரி இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன். அந்த கருத்து வந்து அங்க ஒரு யாரோ ஒருத்தர ஒரு எந்த ஒரு குரூப்பையும் பாதிக்குது நான் சொல்ற கருத்து அப்படின்னா, அந்த குரூப்புக்குள்ள பாருப்பா நம்மள பேசிட்டாங்கன்னு ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் ஆகுதுல, அப்ப என் மேல அந்த வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டு தானே ஆகணும். அப்ப அது எந்த விதத்துல தவறாக இருக்க முடியும்னு கேட்கிறார் அவர். நான் என் நண்பர் ஜெயக்கண்ணனுக்கும் எனக்கு இடையில நடக்கிற கருத்து மோதல் இருக்கு பாருங்க, இதை நீங்க எப்படி குண்டர் சட்டமா போடுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரே ஒரு விஷயமா, என்னுடைய அமைச்சர், என்னுடைய பிரதம அமைச்சர், என்னுடைய முதலமைச்சர் அவர் மீது நான் ஒரு கருத்தை வைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுவதற்கு தகுதியான நபர்கள் அந்தந்த கட்சிகள்ல இருக்காங்க. அதனால அவங்க வரம்பு மீறி பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற காவல்துறை, நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து ஒண்ணு கேளுங்க, காவல்துறைக்கு வந்து ஒரு கலர் வந்து நான் பிராண்ட் பண்ண விரும்பல. அதே நேரத்துல காவல்துறையில எல்லாருக்கும் அந்த பதவி உயர்வு கிடைச்சிருதா? பதவி உயர்வுக்கு தகுதியானவர்கள் அவர்களை எல்லாம் தூக்கி வேற எங்கேயா போட்டுட்டு இவர்களுக்கு விருப்பமானவர்கள், இவர்களை அனுசரித்து போகிறவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, யூஎஸ்ஆர்பி. அதுல சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டுல
காவல்துறையில பணியில இருக்கிற ஒரு தகுதி வாய்ந்த ஒரு IPS ஆபீசரை DGP ரேங்க்லயே ADGP ரேங்க்லயே இருக்கிறவங்கள போட்டாட்ட அவர் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் கழிச்ச பிறகு அவர் தான் அந்த பதவி. நீங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. இது வந்து டோட்டலா அடுத்த டாபிக் உள்ள போகுது, நமக்கு அதுக்கு டைம் இல்ல. வந்து ராஜாராம் சார், அதாவது இது அடிப்படையில இதுல வந்து சுத்தி இப்ப காவல்துறைக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்க, ஆர்டர்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, வந்து அரசியல் காரணங்களுக்காக போடப்படுதுன்னு சொல்லுங்க. ஏன் அரசியல் அழுத்தத்திற்கு அவர்கள் உட்பட வேண்டிய அவசியம் வருகிறது காவல்துறையினருக்கு? ஏன்னா இப்ப திரும்பியும் சுத்தி வரும்பொழுது அது வந்து DGP கிட்ட தான் போய் நிக்குது. அப்ப வந்து DGP அவர்கள் வந்து இப்ப அது சொல்லணும், இல்ல இது இப்ப அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது, இல்ல இது கேஸ் இவ்வளவு இருக்கு இவ்வளவு இல்லன்னு இப்ப அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் வருது. பொதுவெளியிலே வந்து பிரஸ் மீட்டே கூட கொடுக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம் இப்படியே தொடர்ச்சியா போச்சுன்னா. சோ இந்த அழுத்தத்துக்கு ஏன் தொடர்ந்து உட்படணும்? அப்படி ஏன் நம்ம வந்து ஒரு காவல்துறை அதற்கு ஒரு விஷயம், காவல்துறை வந்து அவங்க நேரடியா எந்த சட்டத்தையும் அவங்க இது பண்ண முடியாது, இதில் முடியும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அரசு என்ன உத்தரவு கொடுக்கோ அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். அரசோட சட்டங்களை, அரசு கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை நிறைவேற்றுறது தான் காவல்துறையோட இது. இதில் உள்ள இடர்பாடுகளை எடுத்து சொல்லலாம், அது எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அரசோட பொறுப்பு. இப்போ ஒரு கேஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே அவர் உள்ள இருந்தார், ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் இல்லை, அவர் வந்து பிணையில் விட்டாங்க, திருப்பி இது பண்ணாங்கன்னு. எப்படி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது இதை பற்றி, இருந்தாலும் ஒரு கருத்தாக சொல்கிறேன். அவர் மீது 10 வழக்கு இருந்திருக்கலாம், இல்லை அன்னைக்கு டீடைன் பண்ணுறப்ப 5 வழக்கு இருந்திருக்கலாம், அதுக்கு பின்னாடி அவர் உள்ளே இருக்கையிலையோ இன்னொரு 5 வழக்குகள் பெய்து போட்டுருக்கலாம். அந்த 5 வழக்குகளில் அவர் குண்டாஸ் காட்டியிருப்பாங்க. அந்த 5 வழக்குல உள்ள அந்த குண்டாஸை வந்து திருப்பி காட்ட முடியாது, அடுத்த கேஸ் அடுத்த குண்டாஸ் காட்ட முடியாது. ஸோ அதில் பிணையில் விட்டாங்க. இந்த மீதி 5 பெண்டிங் இருக்கு இல்லையா, அதை இப்போ காட்டியிருக்கலாம். மேபி எனக்கு தெரியாது, நான் வந்து தெரிஞ்சு சொல்லலை, அறிஞ்சு சொல்லலை, என்னோட அனுமானத்தை சொல்றேன். ஆனால் எப்படி செஞ்சாலும் அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்குறது இது பயன்படுத்தக்கூடாது. இது கொடும் குற்றவாளிகள் வெளியே அடிப்படையில் இந்த சட்டத்திற்கான வந்து எதற்கு கொண்டு வரப்பட்டதோ இன்னைக்கு அதை மாத்தி இதுல போகக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது உருவாக்குனது 1982ல எம்ஜிஆர் சிஎம் இருக்கையில அவங்க கொண்டு வந்த சட்டம் என்னன்னா, கொலை பண்ணிட்டு அதே தொழிலா வச்சிருக்காங்க, போயிட்டு ஜாமீன் வாங்குறாங்க. என்ன பண்ணா இதை நம்ம தடுக்க முடியும்? இது வந்து அரசு வந்து அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இல்ல நீதிமன்றங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து இதுதான் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இப்போ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கொடுக்கணும். இந்த ஆக்ட்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா டீடைன் பண்ணவே கூடாது, இது மாதிரி இருந்தால் தான் டீடைன் பண்ணணும். இது இல்லைன்னா அந்த ஆர்டர்லேயே கையெழுத்து போடக்கூடாது, கையெழுத்து போட்ட அதிகாரியை இந்த டிடென்ஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்ட அதிகாரியுமே நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும், இதை செய்ய மாட்டாங்க. அந்த அரசுல வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, யாரெல்லாம் கையெழுத்து போடுறாங்க, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, சிஎம், கவர்னர், இவ்வளவு பேர் கையெழுத்து போடுறாங்க. இவங்க தான் பொறுப்பு, அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. செல்வம் சார் வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு டைரக்ஷனை கொடுத்து இத ஒரு அழுத்தம் கொடுத்தா, ஆமா இது சிஎம்க்கு போகாது. சொல்லுங்க. சிஎம் சிஎம் கைது போட மாட்டாருங்கறாரு. இல்ல அந்த ஃபைல் போகும், ஒரு வாரத்துக்குள்ள போய் கவர்னருக்கு போய் ஜிஓ கவர்னருக்கு போயிடும். ஆமா கரெக்ட். நான் சொல்றது புரியுங்க. டிடென்ஷன் ஆர்டர்ல கைது போடுறது கமிஷனர். எஸ். ஆனா இந்த ஃபைல் இருக்குல ரெடி பண்ணது, இப்ப சார் சொன்னாரு பாத்தீங்களா, 8 ஃபைல் ரெடி பண்ணுவோம், 8 புக். அதுல ஒரு புக் வந்து ஹோம் செக்ரட்டரி போய் அவரு படிச்சுட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பிச்சு, அது சீஃப் செக்ரட்டரி போய் அவருக்கு கையெழுத்து போட்டு, அதுக்கப்புறம் சிஎம்க்கு போய் சிஎம் கையெழுத்து போட்டு, அதுக்கப்புறம் கவர்னருக்கு போகும். இது எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்னோட கேஸ், அந்த கேஸ்ல ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டாங்க. அப்ப ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப பார்த்த எம்ஜிஆர் கைது போடுறாரு. அதெல்லாம் யார் யார் கைது போடுறாங்க நான் பார்த்தேன். இதுல 82ல நடந்தது, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால சொல்றேன், நீங்க கையெழுத்து போடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. எடுத்தால் இது கரெக்டா சரியா பயன்படுத்த, தவறாக நீங்க பயன்படுத்தினா நீங்க இத ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவங்களும் சட்டத்தின் மேல நிறுத்துவோம் அப்படின்னு கொண்டு வந்தா நிச்சயமா ஒரு பயம் இருக்கு. அதாவது அரசியல் காரணங்களா செய்ய மாட்டாங்க, அதாவது தவறு செய்யறவங்க டீடைன் பண்றது தவறே கிடையாது. அதுக்காக தான் சட்டம் கொண்டு வரப்படுது. அதனால அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இவங்க டெக்னிக்கல் பாயிண்ட், நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட் விட்டுறாங்க. 98% வெளியிட்டது காரணம் டெக்னிக்கல் எரர். இப்போ அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெப்ரசன்டேஷன் அவங்க யாருக்கு அனுப்புவாங்க, ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. அது படிப்படியா கீழே வந்து டிடென்ஷன் அதிகாரிக்கு வந்து இவர் பதில் கொடுத்து அவங்களுக்கு போய் அவங்க வந்து அவங்களுக்கு யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போகணும். அது அந்த டயத்துக்கு போயிருக்காது, ஏன்னா படிப்படியா வந்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர் இருக்கும். சில வந்து மைண்ட் அந்த அப்ளை பண்ணாமல் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சரியா கவர்மெண்ட் இது மாதிரி தப்பு பண்ணிருக்கு, இதுல இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி கோர்ட் ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் கொடுத்து, இது மேலே இது மேலும் இது மாதிரி ஒரு குற்றங்கள் நடக்காம, தவறுகள், குற்றம் சொல்ல மாட்டேன், தவறுகள் நடக்காம கண்காணிக்கணும். ஜெயகரன் சார், இப்போ நீங்க வந்து அவர் சொல்றாரு 8 புக்கு
இவ்வளவு ஒரு லென்த்தி ப்ராசஸ், இவ்வளோ ஒரு டைம் எடுக்கக்கூட நீங்கள் சொன்னீங்க செலவு அப்படின்ட்டு. அப்போ சட்டம் நிறைய இருக்குது. ஒரு நமக்கு குற்றத்தை தடுக்கணும்னா நம்மக்கிட்ட நிறைய சட்டங்கள் இருக்குது. அதை பயன்படுத்துவதில் தான் நமக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு சிக்கல் வருது. நம்மளுக்கு அதில் தான் நம்ம இன்னமும் அங்கே தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அவர்களை இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தர் போதைப்பொருள் விஷயம்னா அந்த தொடர்பான விஷயத்தில் போடுங்க, இல்லை இவங்க வேறனா போடுங்க. அப்போ எதுலேயுமே ஃபிக்ஸ் ஆகாம உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க மீது நீங்க இதை அப்ளை பண்றீங்களா? அவங்க எதுலையுமே வரல, அப்ப அவங்களை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. அரசுக்கு வேறு வழி இல்லை. இப்போ அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல. நமக்கு எதிராக இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு நம்மளை பத்தி ஒரு தவறான இம்ப்ரெஷனை உருவாக்கிடும் அப்படின்ற ஒரு சிக்கல் வரும் பொழுது டக்குன்னு அவங்க மேல இதை பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு 3 மாசம் இருக்கும், எப்படியா இருந்தாலும் ஓடும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது மூலமா அவங்க அமைதி ஆயிடுவாங்க. திரும்ப வந்தா கூட பேச மாட்டாங்க. இந்த தான் அடிப்படை எண்ணமா இதற்கு பின்னாடி. இல்லை, இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய நடைமுறைகளை சாதாரணமாக மற்றவர்கள் அப்படி பாய்ச்சிட முடியாது. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட செய்தி உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லிடுறேன். காவல்துறை என்பது கூட ஒரு அரசினுடைய ஏவல் துறை என்பதோ அல்லது அரசினுடைய கை அடியாட்கள் போலோ அப்படின்னு அவங்களே கூட நினைச்சுக்கிறாங்க. காவல்துறையினர் அரசுடைய சபார்டினேட் கிடையாது. அரசினுடைய செயல்பாடுகளை செயலுறுத்துகின்ற துறை காவல்துறை கிடையாது. நீதித்துறையினுடைய செயலுறுத்தல்களை உருவாக்குகின்ற, தடுக்கின்ற, அதோடைய அதாவது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அந்த தடுக்கின்ற துறை தான் காவல்துறை. இதுதான் உண்மை. நீதித்துறை என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறைக்கான சம்பளத்தையும் மற்ற பலன்களையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அரசுங்கிறதுனால அரசினுடைய துறையாக காவல்துறை கொள்ளப்படுகிறது. உண்மை என்னன்னா, நீதித்துறையினுடைய அந்த பணிகளை செய்வதற்காகவும் அதை கட்டி காப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் காவல்துறை. இது என்னன்னா, அரசு பற்றி நீதித்துறை யாருக்கும் போய் சம்பளம் கொடுத்துட முடியாது. நீதித்துறையே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி நியமித்து அதையும் அரசுகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி என்றால், ஒவ்வொரு துறை சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஒன்றோடு ஒன்று மோதல் போக்கை கடைபிடித்து விடக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட வரையறைகள் இதெல்லாம். இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த தடுப்பு அந்த இப்ப குண்டாஸ்னா ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷனுக்குள்ள பூந்து நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை தவறா பயன்படுத்தினாதான் நீதிமன்றங்கள் அதை கண்டனம் தெரிவிக்கின்றன நான் சொல்ல வரேன். இப்ப கருத்துரிமையின் அடிப்படையில ஒண்ணு இல்ல. இப்ப ஒரு நீதிமன்ற கண்டனம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும்? இல்ல ஒரு செய்தி இல்ல எனக்கு அது புரியல. ஏன்னா இது தொடர்ச்சியா குண்டாஸ்ல நீதிமன்றங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கருத்துக்களை இந்த ஆட்சியில் இல்ல கடந்த ஆட்சியிலும் நடந்தது. சோ இதை ஒரு அரசு எப்படி எடுத்துக்கணும்? ஒரு அரசு இயந்திரம் இதை எப்படி எடுத்துக்கணும்? அரசு பொறுத்த வரைக்கும் எப்படி புரிஞ்சுப்பீங்க? ஒரு நீதிமன்ற கண்டனம்னா நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? அரசு எப்படி? உயர் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை மதிக்க வேண்டியது அரசினுடைய கடமை, எந்த அரசாக இருந்தாலும். என்ன காரணம் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் தான் பின்னாடி சட்டங்களாக கூட மாறுது. அதே மாதிரி உத்தரவுகளை அரசு பின்பற்றணும். ஒருவேளை அந்த உத்தரவுகளை அவங்க பின்பற்றாத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்புக்கும் ஆளாகிறார். தலைமைச் செயலாளர் மீது பிடிவாரண்டு, மற்ற துறை சார்ந்த ஒவ்வொரு துறையிலையும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மீது பிடிவாரண்டு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்க மேலே எடுக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் உயர்நீதிமன்றத்திற்கான அதிகாரம். இன்னும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பொதுவாக இது மாதிரியான பொய் வழக்குகள் தடுக்கப்படுகின்றங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஒரு வழக்கை போட்டதுக்கு பிறகு நடந்துருது, நீங்க சொல்லக்கூடிய 3 மாசம் அவரை தடுத்துறோம். தடுப்பு காவல்ங்கிறது அப்படி இல்லை. அதாவது அவரை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தடுத்து வைப்பதற்காக போடப்படுறது தடுப்பு காவல். குற்றச்செயலில் ஈடுபடுற அதுதானே நடக்குது. இன்னைக்கு நான் நினைக்கிறது அவர் செய்யாம இருக்கணும்னா அவர் கொஞ்சம் 3 மாசம் அவர் 4 மாசம் அவர் கம்முன்னு இருக்கணும், அமைதியா இருக்கணும். இப்படி ஒரு சட்டம் மாறிக்கிட்டே வருதா அப்படின்றதுதான் அரசுகள்கிட்ட சரியான செயல் திட்டம். அதாவது ஒரு நபர் மீது போடுகின்ற வழக்கம் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நான் நீண்ட காலமா ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்துக்கு எல்லா வழக்குகளையும் கொண்டு போய் நீங்க அரசு வழக்கறிஞர்கிட்ட ஒப்பீனியன் கேட்ட முடியாது. ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கறிஞரை லீகல் அட்வைசரா போடுங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சொல்றோம். சட்ட ஆலோசகரா போடுங்க. என்ன காரணம்னா, வழக்குகளை இன்னும் சொல்ல போனா சட்டம் படித்து விட்டு காவல்துறைக்கு வராங்கல்ல, அவங்க பதியக்கூடிய வழக்குகள், அவங்க பின்பற்றக்கூடிய வழக்குகள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. வழக்கறிஞராக இருந்தவங்களோ இல்லை சட்டம் படிச்சுட்டோ தேர்வு எழுதியோ இல்லை நேரடியாகவும் காவல்துறைக்கு வராங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மற்ற காவல்துறை அதிகாரிகளை விட சிறப்பாக இருக்கும். ஏன் சொல்றேன், அவங்களுக்கு நீதிமன்றத்துல செல்லுபடி ஆகும்ன்றத அவங்க முன்னாடியே படிச்சிருக்காங்க. எந்த வழக்கை நீங்க போட்டா அது நீதிமன்றத்துல நிக்கும், எந்த வழக்கை பதிவு பண்ணா அந்த செக்ஷன்ல நிக்கும், இதெல்லாம் தெரியக்கூடியது. இன்னொன்னு, காவல்துறையினருக்கு முதல்ல சட்ட பயிற்சியே கிடையாது. அவங்களுக்கு அந்த குற்றவியல் சட்டங்கள் மட்டும்தான் தெரியும்.
எந்த போலீஸ் அதிகாரிகிட்ட போய் அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தமா கேட்டுங்க தெரியாது. அது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அரசு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது கிடையாது. காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டம் சம்பந்தமான வகுப்புகள் எடுப்பதே கிடையாது. அவங்களுக்கு முதல்ல காவல்துறையில் இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போலீஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்கு, காவல்துறை விதிகள் தான் தெரியும், அதிகபட்சமா குற்றவியல் நடைமுறை சட்டம் தெரியும், இந்திய தண்டனை சட்டம் தெரியும். இப்போ இதெல்லாம் தான் பேர் மாறிடுச்சு. அதுவே செய்தி என்ன என்றால், ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு வந்துட்டது பிறகு அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டது பிறகு காவல்துறைக்கு வந்து அதோட அசிஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் தான் இருக்கு. அதன் பிறகு அது வந்து நீதிமன்ற அரசு சார்பாக நடத்தக்கூடிய அரசு வழக்கறிஞருக்கு இல்ல நம்ம காவல்துறையோட மாண்பை இப்படி செய்து மக்கள் மன்றத்துல குறைச்சிக்கிட்டு இருக்கோமா? ஏன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது ஒரு பெரிய விஷயம். நீங்க வெவ்வேறு கேஸ்ல போய் அது அவங்க வந்து அவங்களுக்கு அதுக்கு தண்டனை கிடைக்குதான்னு மக்களுக்கு தெரிய போறது இல்ல. இந்த மாதிரியான வழக்குகள் வந்து ரொம்ப தெளிவாவே மக்களுக்கு அடிக்கடி மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க முன்னாடி நீங்க வந்து அரசே வந்து காவல்துறையோட மாண்பை குலைக்கும் விகிதத்துல அவர்களை இந்த செயல்பாடுகளுக்கு உட்படுத்துகிறதா அப்படின்றது துறை சார்ந்து வழக்குகள் போடுறதுனால நீதிமன்றத்துல கண்டனம் தெரிவிக்கிறதுனால நமக்கு தெரியுது, நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு விவாதமாகுது. எல்லா துறையிலுமே அப்படித்தானே இருக்கு. எல்லா துறையிலுமே அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதில்லை, அது இல்லைன்னா வந்து தவறா செய்யறாங்க. அந்த பணி நியமனம் குறித்தெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. அதே நீதிமன்றம் வந்து அதுக்கான வந்து உங்களுக்கு உத்தரவுகளை வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தடுப்பு காவல் ஆண்மை என்பது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல்லாயிரம் வழக்குகளை அதாவது நிர்ணயம் செய்கின்ற பொழுது கொஞ்ச காலத்துக்காவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், குற்ற பின்னணி உள்ள நபர்கள் அந்த குறிப்பிட்ட குற்றத்தில் இருந்து அவர்களை தடுப்பதற்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இதை வந்து குறிப்பிட்ட சிலர் மீது தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நீதிமன்றம் பார்த்துக்கும், அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இன்னொன்று, ஆரம்பத்திலே இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை, தடுப்பு காவல் ஆணை போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டா அறிவுரை குழுமம்னு சொன்னார் இல்லையா, அது அட்வைசரி போர்டு. அது ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி தான் அங்கே இருப்பாங்க. அவங்க முன்னாடி வரும்பொழுது உடனடியாக அந்த இதுலேயே உங்களுக்கு அந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து ரிவோக் ஆகிடும். அதற்கு பிறகுதான் உயர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு வரும்போது அதற்கானதை பார்த்துக்கலாம். இன்னொன்று, இதையெல்லாம் தாண்டி முதல்ல சீர்திருத்தம் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா? இல்ல நீங்க சொல்றது அட்வைசரி போர்டு எல்லாமே கம்மியா தானே. நம்ம மதுரை வந்து இந்த மதுரை பெஞ்சில ஒண்ணு, சென்னையில ஒண்ணு, இல்ல ஒரே போர்டு தான். இல்ல மதுரையிலயும் ஒண்ணு உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையா இருந்தாலும் நீங்க இங்கதான் வந்தாங்க. அது அப்ப உங்களுக்கு நீங்க போடுற வழக்குகள் அதிகமா இருக்கும்போது இந்த நீங்க இது அந்த அதாவது சம்பந்தப்பட்டவருக்கு அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான டைமே அங்க. இன்னொன்னு, நீங்க போடக்கூடிய தடுப்பு காவல் என்பது ஒரு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேருக்கு போட்டுறோம், அவ்வளவு பேருக்கு எந்த இலக்கும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அந்த ஆண்டு வரக்கூடிய அடிப்படையில் தான் போட முடியும். இன்னொன்று, குற்றச் செயல்களில் ஈடுபடுற நபர்களை தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பதற்கு 109, 110 போன்ற நடைமுறைகள்லாம் இருக்கு. அதையும் தாண்டி அதுல இருந்து அவங்க வந்து செயல்பட்ட தடுக்கும் போது தான் அவங்க மேல இந்த தடுப்பு காவல் ஆணை பிரயோகிக்கப்படுகிறது. அதை இன்னொன்று, ஒரு காவல்துறையினர் செய்யக்கூடிய அவங்களுடைய பணிகளை நாம நெருங்கி பார்க்கும்போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தெரியுது. ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு இல்ல நிஜமாவே இது வந்து அரசு வந்து ஒரு துறையை அழுத்தத்துக்கு உட்படுறதுனால ஏற்படுற விளைவாக பார்க்க முடியுது. செல்வம் சார், கடைசியாக வந்து அதாவது எப்படி என்ன செய்தால் இந்த சட்டம் வந்து சரியாக பயன்படுத்தப்படும் நீங்க நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சகோதரி, என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் அல்லது அரசு துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வந்து எந்த அரசா இருக்கட்டும், இதை வந்து அரசு தவறாக பயன்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் உடன்படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாராவது இருந்துட்டு போறாங்க. அதுல தம்பி நம்ம நண்பர் வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன் சொல்லும்போது கூட சொன்னாங்க, இப்ப 2வது வரிசையில நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவரை அட்வைசரி போர்டு இருக்கு, அதுக்கு பிறகு ஹைகோர்ட் இருக்கு, ஹேபியஸ் கார்பஸ் இருக்கு, அதாவது ஆட்கொணர்வு மனு இருக்கு, ரைட்டு. கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு அப்பாவி ஒருவர் எக்ஸ்ங்கிற ஒருத்தர் ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்துல அநியாயமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டால், அவர் சென்னைக்கு அட்வைசரி போர்டுக்கு அவருடைய மனைவி படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க தாய் படிப்பறிவு இல்லாதவங்க, சகோதரன் படிப்பறிவு இல்லாதவன், அவன் எத்தனை முறை சென்னைக்கு வரணும்? சென்னையில ஒரு வழக்கறிஞரை பார்த்து வழக்கறிஞருக்கான அந்த தொகையை கொடுக்கணுமா இல்லையா? அந்த வழக்கறிஞருக்குரிய ஊதியம் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட பணம் வேணும். சரி, ஒரு 10 முறை அவங்க அலைஞ்சிட்டு போகணும். அதுக்கு பிறகு அட்வைசரி போர்ட்ல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு, ஹேபியஸ் கார்பஸுக்கு போகணும். எவ்வளவு கஷ்டம்பா! இதனாலதான் வந்து அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வம் தேய்க்கும் படைன்னு சொல்லி இவங்க இந்த மக்கள் எல்லாமே வந்து காவல்துறை மேல மிகப்பெரிய கடுமையான கொதி நிலைக்கு ஏன் ஆளாகிறாங்கன்னு கேட்டா, இந்த அவன் சிறையில இருக்கிற 1 வருடமும் அவனுடைய குடும்பம்
அவன் குடும்பத்துக்கு அந்த குடும்ப தலைவனால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் கிடைக்காம போகுது. அவனுக்கு அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கடமையில இருந்து அவன் தவறிடுறான். அதுக்கு பிறகு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்க ஹைகோர்ட் பெயில்ல வைக்காங்க. ஒரு 10 வருஷம் கேஸ் நடக்கு. அதுக்கு பிறகு அவர் விடுதலை ஆகிறாரு. ஆனால் அந்த 10 வருஷமும் அவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. 10 வருஷமும் அவரு குற்றம் சாட்டப்பட்டவர். இன்னும் கூட நான் என்ன சொல்றேன், காவல்துறையில மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் வேணும். அதாவது ஒரு சீரமைப்பு வேணும். ஏன்னு கேட்டா, குண்டர் தடுப்பு சட்டத்துல தவறாக கைது செய்த காவல்துறை அதிகாரி, வழக்கு பதிவு செய்தவர், வழக்கை குண்டர் சட்டத்திற்கு பரிந்துரை செய்தவர், குண்டர் சட்டத்திற்கு உத்தரவு போட்டவர், அதுல கூட காவல்துறை அதிகாரி ராஜாராம் சார் சொல்றாரு, சீஃப் மினிஸ்டர் எல்லாம் கையெழுத்து போடுவாங்கன்னு சொன்னாரு. உறுதியே கிடையாது. அதனால கமிஷனரே டிஸ்ட்ரிக்ட்ல பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவ்வளவுதான். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு யாராக இருந்தாலும் ஆளாக வேண்டாம். வேற வழக்குகள்ல பதிவு பண்ணி அவர்கள் உண்மையிலே தவறு செய்திருந்தால் அதற்கு உரிய தண்டனையை பெற்று தருவதற்கு அந்த வழக்கு பிரிவுகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கிறது, ஊடக சுதந்திரத்தை நசுக்கிறது, தனி மனித உரிமை, தனி மனிதன். நானும் ஜெயக்கண்ணனும் ஒரு வார்த்தை பேசிடுறோங்கிறதுக்காக நானும் ஜெயக்கண்ணனும் பொது விஷயத்துல 2 பேருமே வாக்காளர்கள் என்கிற முறையில் எங்கள் வாக்கை நாங்கள் யாருக்கு செலுத்துகிறோமோ அவர் சரியாக இருக்க வேண்டும் என்று நான் வாதிட்டால் அதுவே குற்றம் சொல்ல என்ன அர்த்தம்? அதனால இனிமேல் காவல்துறையில அந்த குற்ற வழக்கில் குண்டர் சட்டத்தை அல்லது எந்த வழக்காக இருந்தாலும் சரி, விடுதலை பெறக்கூடிய அளவிற்கான வழக்குகளை குற்ற வழக்காக பதிவு செய்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காமல் காலதாமதம் செய்கிற காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். இந்த தவறான வழக்கில் சிறையில் இருந்த காலத்திற்கு அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு சட்டம் ஏற்றணும். அதுதான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.